புதுக்கோட்டை திருமயம் பகுதியில் சட்டவிரோத கல்குவாரிகள் குறித்து புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜபர் அலி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக ஆர்வலர் லாரி ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவ இடத்திலிருந்து நமது செய்தியாளர் இளவரசன் வழங்கும் கூடுதல் விவரங்களை நேரலையில் கேட்கலாம். வணக்கம், இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பா வர்ணியா, அதாவது தமிழகத்தில் நாளுக்கு நாள் சட்ட ஒழுங்கு கெட்டு போனதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தமிழகத்தில் ஒரு பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல், மண், மலை ஆகியவற்றிலிருந்து கனிம வளங்களை திருடுவது மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழக அரசு கஜனாவுக்கு வர வேண்டிய பல ஆயிரம் கோடி பணம் தனிநபர்களுக்கு செல்லுகிறது. இதனால் அவர்கள் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு மிரட்டல் விடுத்து கனிமங்களை சுரண்டுகின்றனர். இதற்கு ஆதரவாக ஆளுங்கட்சியினரும் மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதால் தான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு அந்த ஜகபர் அலிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதற்கு காரணம் அவர் தொடர்ந்து பல்வேறு அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஒரு அனுமதியை பெற்று பல குவாரிகள் இங்கு செயல்படுவதாக புகார் அளித்தார். அந்த புகாருக்கு உரிய நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுக்காத பட்சத்தில் தான் தற்பொழுது அந்த அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாம் தற்பொழுது இருக்கும் இடம் பெங்களூர் திருமயத்திலிருந்து பெங்களூர் கிராமத்துக்கு செல்லும் கிராமப்புற சாலை. இந்த சாலையில தான் இந்த விபத்து நடந்துள்ளது. அந்த விபத்து நடந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். அதாவது இப்போ தற்பொழுது இந்த விபத்துல வாகனத்தில் எதிரே வாகனம் மோதி அவர் விபத்தில் இருந்ததாக சொல்லப்படுறாங்க. தற்பொழுது நம்ம ஒளிப்பதிவாளர் சுஜயபிரகாஷ் இந்த பகுதியை காட்சிப்படுத்துறாரு. பாருங்க, இந்த பகுதியில் ஒரு வாகனம் வந்தாலும் எதிர் திசையில் வரும் இருசக்கர வாகனங்கள் கடந்து செல்லலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வாகனம் மோதி இருந்ததாகவும் இந்த இடத்தில் கீழே அவர் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் அவர் 58 வயதானவர், சமூக ஆர்வலர், பொறுமையாகத்தான் எப்போதும் செல்லக்கூடியவர். அவருடைய ஸ்கூட்டி வாகனத்தில் தான் வந்துள்ளார். அவர் ஸ்கூட்டி வாகனத்தில் கடந்த 17ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை அவர் பெங்களூர் பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துட்டு தன்னுடைய ஹாலோ பிளாக் அவர் கடை நடத்தி வருகிறாரு. அந்த ஹாலோ பிளாக் செய்யற இடத்துக்கு தான் அவர் இந்த பகுதி வழியாக சென்றப்பதான் எதிரே வாகனம் மோதி அவர் கீழே விழுந்து அடிபட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் உடம்புல தலைப்பகுதியிலோ இடுப்புக்கு கீழே எவ்வித காயம் இல்லை. இடுப்புக்கு கீழே கால்கள் முறியப்பட்டு அவர் இது பண்ணிருக்காங்க. இந்த விபத்து நடந்ததற்கான இந்த பகுதியில் சாத்தியக்கூறுகளே இல்லை என்பதுதான் நம்மளுடைய இங்க விசாரணையில கருத்தாக இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பாருங்க, ஒரு இருசக்கர வாகனம் போது எதிரே இருசக்கர வாகனம் வருகிறது. அதே போல ஒரு வாகனம் வந்தாலும் அவர்கள் வழிவிடுவதற்கான அந்த சாலை மிக தார் சாலை போடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த அளவு விபத்து நடந்திருக்கு. இந்த நிலையில இந்த பகுதி முழுவதுமே இப்படிதான் இருக்கு. விபத்து நடந்து சொல்லுங்க, இந்த அளவுக்கு வாகனம் விபத்து நடந்திருக்குங்கிறீங்களா? இது வேற ஏதாவது காரணமா இருக்குமா? அவர் 10ஆம் தேதி புகார் கொடுத்தாரு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, வண்டிக்கும் வண்டி எவ்வளவு பெரிய லாரியும் சாதாரணமாக ஒழுகி போற இடம். இந்த இடத்துல வாய்ப்பே கிடையாது. இது கொலைங்கிறது எல்லாருமே சந்தேகமா இருக்கு. இதுக்காக காவல்துறையில எல்லாருமே சேர்ந்து அனைத்து கட்சியோடு சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இது குடும்பத்தாரும் முறையை செய்யும் சொல்லி போட்டிருக்கோம். முதல் நாள் வரைக்கும் எந்த முயற்சி எடுக்கலை. கொடுத்தா தான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குவோம். வாபஸ் சொல்றத கொடுத்தா தான் பாடியை வாங்குங்கிற அளவுக்கு பிரச்சனை நடந்துச்சு. அப்புறம் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாரு. எல்லாருக்கும் பாடியை வாங்கணும், நீதி விசாரணை வேணும், எல்லா கட்சியும் சொல்ற மாதிரி சிபிசிஐடி. சார், புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் பகுதியில் இந்த கனிம வளங்களை கொள்ளடிக்கிறதுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் ஒவ்வொரு இடத்துலயும் கூகுள் போட்டோ ஆதாரத்தோட தான் அவர் வாகன விபத்துல நீதிமன்றத்துல அழைச்சிருக்காங்க. இன்னும் அடுத்த கட்டமா நீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு? இது போல இனி, ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு மனிதருக்கு எப்படின்னா, ஒரு முன்னாள் கவுன்சிலர், ஒரு அதிமுகவுல நல்ல ஒரு சிறுபான்மை தலைவராக இருந்தவர், கரண்ட்ல இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறவரே சர்வசாதாரணமா சொல்லுவோம். பொது ஜனத்துக்கு இனிமேல் கரண்ட்ல இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறவரே சர்வசாதாரணமா சொல்லுவோம். பொது ஜனத்துக்கு இனிமேல் போல ஒரு விபத்து ஆபத்து வரக்கூடாது. அரசு இதை முழுமையா முயற்சி எடுத்து இது போல ஒரு தவறு இனிமேல் நடக்காத. இது போல ஒரு சமூக ஆர்வலர், ஒரு பொதுவுல இருந்து ஒரு வேலை செய்யறவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் இனிமேல் நடக்க முடியாது. இப்படி இந்த பகுதியில் தொடர்ந்து குரல் கொடுக்கும் அதாவது கனிம கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டவர்கள், இன்னும் முக்கிய குற்றவாளி ஒருவர் கைது செய்யப்படவில்லை. இதற்கு உரிய நீதி விசாரணை வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் சமூக ஆர்வலர்கள் பலர் பல்வேறு பகுதியில் குரல் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும், இவர்கள் குடும்பத்திற்கும் உரிய பாதுகாப்பு வேண்டும்.
இந்த விபத்தா இது வந்து திட்டமிட்ட ஒரு கொலையா என்பதை வந்து நீதி விசாரணை வேண்டும் என்பதுதான் இப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது வர்ணியா. நேரலையில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.